தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து நடக்கும் சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பாக சுகாதாரத்துறை இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜான் மைக்கேல், விவரங்கள் என்ன? பத்மநாபன், அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுப்பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு 1,00,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். பிரதானமாக விசைத்தறி தொழில் இருக்கும் இந்த சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை நம்பியுள்ளவர்கள் பெரும்பாலும் ஏழ்மை நிலையிலேயே காணப்படுகின்றனர். இந்நிலையில் இவர்களை வைத்துதான் தற்பொழுது கிட்னி விற்பனை என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்னி விற்பனை அதிக அளவில் இப்பகுதியில் நடைபெற்று வந்த நிலையில் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எடுத்த நடவடிக்கையை தொடர்ந்து கிட்னி விற்பனையானது கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் மறுபடியும் மீண்டுமாக கிட்னி விற்பனை மற்றும் அதன் மூலமாக பண மோசடி போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் தமிழகத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்திருக்கக்கூடிய அன்னை சத்யா நகர் குடியிருப்பு பகுதியில் ஏராளமான விசைத்தறி தொழிலாளர்கள் தங்கியிருக்கின்றனர். இவர்களை குறிவைத்துதான் தற்பொழுது கிட்னி விற்பனையானது நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இச்சம்பவத்தில் இடைத்தரகராக ஆனந்தன் என்பவர் செயல்பட்டிருக்கிறார். இவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து அவர்களை 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுடைய கிட்னியை விற்பனை செய்து பணம் பெற முடியும் என்று கூறி பெரம்பலூர், திருச்சி மற்றும் கொச்சி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் செயல்படக்கூடிய மருத்துவமனைகளுக்கு, தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று அவர்களுடைய கிட்னியை விற்பனை செய்ததாக தெரிகிறது. இதன் மூலம் பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் தருவதாக பேரம் பேசிய நிலையில் அந்த தொகையையும் தரவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களிலும் செய்திகளிலும் வெளியான நிலையில் தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பில் துணை சுகாதாரத்துறை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் மற்றும் பள்ளிப்பாளையம் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அடங்கிய குழுவினர் தற்பொழுது அன்னை சத்யா நகர் பகுதியில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கு பாதிக்கப்பட்ட நபர்கள் யாரேனும் இருக்கின்றனரா என்று விசாரணை நடத்திய பொழுது இந்த இடைத்தரகர் தற்பொழுது தலைமறைவானது தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக இப்பகுதி முழுவதுமே தீவிர விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு கிட்னி விற்பனை மற்றும் மோசடி இது போன்ற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் தமிழக அளவில் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. பத்மநாபன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான் மைக்கேல்.